மார்கழி திங்கள் மதி நிறைந்த நன்னாளாம். அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மீனாஸ் மெனு. இந்த மார்கழி மாதம் முழுவதும் தினமும் கண்ணன் கதை, நாயன்மார்கள் கதை, கோலம், பிரசாதம் என்று அனைத்தையும் ஒரே வீடியோவாக பதிவிட்டு வருகிறோம். அனைவரும் அனைத்தையும் பார்த்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. 4000 திவ்ய பிரபந்தம், பெரியாழ்வார் திருமொழி, கண்ணன் புல்லாங்குழல் ஊதல் சிறப்பு. பாடல் 4. தேனுகன் பிலம்பன் காளியன் என்னும் தீப்பப்பூடுகள் அடங்க உழக்கி கானகம்படி உலாவி உலாவி கருஞ்சிறுக்கண் குழலூதின போது மேனகையொடு திலோத்தமை அரம்பை உருபசி அரவர் வெள்கி மயங்கி வானகம்படியில் வாய்த்திறப்பின்றி ஆடல் பாடல் அவை மாறினர் தாமே. இப்போது கிருஷ்ணனும் பலராமனும் சற்று பெரியவர்களாகிவிட்டனர். கன்றுகளோடு பசுக்களையும் மேய்க்கும் பொறுப்பு அவர்களுக்கு ஒப்படைக்கப்பட்டது. ஒரு நாள் கண்ணனின் நண்பனான ஸ்ரீதாமா அவனிடம் வந்து இவ்வாறு கூறினான். கண்ணா, பக்கத்தில் ஒரு பெரிய பனந்தோப்பு இருக்கிறது. அங்கு இருக்கும் பனை மரங்களின் பழங்கள் மிகவும் இனிப்பாக இருக்குமாம். ஆனால் அந்த பனந்தோப்பை தேனுகாசுரன் என்ற ஒரு பயங்கர அரக்கன் பாதுகாத்து கொண்டிருக்கிறானாம். அங்கே யார் சென்றாலும் விழுங்கி விடுகிறானாம். ஆகையால் பசுக்கள், பறவைகள் கூட அங்கே செல்வதில்லை. ஆனால் அந்த ருசியான பழங்களின் வாசனை இங்கு வரை வருகிறது. நம் நண்பர்களும் அதை சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் என்றான். இதை கேட்டதும் கண்ணன், சரி, நாம் சென்று அந்த பனம்பழங்களை பறித்து உண்ணலாம் என்று கூறி அந்த பனந்தோப்புக்குள் தன் நண்பர்களுடன் நுழைந்தான். பலராமன் பலசாலி ஆதலால் பனை மரங்களை உலுக்கினான். மரங்களில் இருந்து பழங்கள் கொத்து கொத்தாக கீழே விழுந்தன. சப்தம் கேட்டு தேனுகாசுரன் ஒரு கழுதையின் உருவத்தில் அந்த இடத்திற்கு வந்தான். வந்தவன் மிகுந்த கோபத்துடன் பலராமனின் மார்பில் தன் கால்களால் உதைத்தான். பிறகு கழுதை போன்று கத்திக்கொண்டே மற்ற சிறுவர்களை பயமுறுத்த தொடங்கினான். திரும்பவும் பலராமனை தாக்கப் போனான். அதற்குள் பலராமன் சுதாரித்து கொண்டு சண்டைக்கு தயாரானான். அவன் அந்த கழுதையின் பின்னங்கால்களை பிடித்து அதை தலைக்கு மேலே கரகரவென சுற்றி மரங்களின் மீது மோதினான். அந்த பலத்த அடியால் அந்த அரக்கன் மாண்டான். அந்த இடத்திலேயே வீழ்ந்தான். இதை கண்ட தேனுகாசுரனின் உறவினர்கள் கழுதை உருவில் வந்து பலராமனையும் கிருஷ்ணனையும் தாக்கத் தொடங்கினர். கண்ணனும் பலராமனும் அவர்கள் அனைவரையும் தங்கள் பலத்தால் கொன்றுவிட்டார்கள். இவ்வாறு பனந்தோப்பில் இருந்த அனைத்து அசுரர்களும் இறந்தனர். பிறகு கண்ணனும் அவன் நண்பர்களும் ஆனந்தமாக அந்த பனம்பழங்களை சாப்பிட்டு மகிழ்ந்தனர். இதே போன்று மற்றொரு நாள் கண்ணனும் பலராமனும் மாடுகள் மேய்க்க காட்டுக்குள் சென்றார்கள். ஒரு பெரிய மரத்தின் அடியில் அனைவரும் உட்கார்ந்து கொண்டிருந்தார்கள். கண்ணனுக்கு திடீரென்று நாட்டியம் ஆட வேண்டும் போல் தோன்றியது. ஆனந்தமாக நாட்டியம் ஆடினான். உடனே சிலர் அந்த ஆட்டத்திற்கேற்ப பாடினார்கள். சிலர் கொம்பு வாத்தியங்களை ஊதினர். இன்னும் சிலர் கைத்தாளம் போட்டனர். கிருஷ்ணனின் தண்டை மணிகளின் ஓசை கேட்டு மயில்கள் பல திசைகளில் இருந்தும் பறந்து வந்தன. அவைகளும் தங்கள் தோகைகளை விரித்து ஆடின. அந்த இடமே சொர்க்கலோகம் போல தோன்றியது. நடனம் முடிந்த பின்னர் சிறுவர்கள் விளையாட ஆரம்பித்தனர். அப்போது பிரலம்பன் என்ற அரக்கன் கண்ணனை கொல்லுவதற்காக அங்கு வந்தான். அவனும் ஒரு கோபனை போல் தன்னை மாற்றி கொண்டான். இதை கவனித்த கண்ணன் அவனிடம் சென்று அவனை தன் நண்பனாக்கி கொண்டான். வேறொரு புதிய விளையாட்டை விளையாடலாம் என்று கண்ணன் கூறினான். அதன்படி பலராமனிடம் சிலரும் கண்ணனிடம் சிலரும் 2 குழுக்களாக சிறுவர்கள் பிரிந்தனர். அந்த விளையாட்டில் தோற்பவர்கள் ஜெயிப்பவர்களை முதுகில் தாங்கி செல்ல வேண்டும் என்று கண்ணன் நிபந்தனை விதித்தான். விளையாட்டில் கண்ணனின் குழு தோற்றது. நிபந்தனைப்படி இவர்கள் பலராமன் குழுவை சேர்ந்தவர்களை முதுகில் ஏற்றி செல்ல வேண்டியிருந்தது. பலராமன் குழுவில் இருந்த அனைவரும் இவ்வாறு கிருஷ்ணன் குழுவில் இருந்தவர்களின் முதுகில் சவாரி செய்து ஒரு அஸ்வத மரத்தை அடைந்தனர். கோபன் உருவில் இருந்த பிரலம்பன் பலராமனை சுமந்து சென்றான். அவன் முதலில் பலராமனை அழித்துவிட்டு பின்னர் கண்ணனை அழிக்கலாம் என்று எண்ணம் கொண்டான். அவன் யாரும் கவனிக்காத வேளையில் பலராமனை தூக்கி கொண்டு ஒரு தனி இடத்தை அடைந்தான். தன் சுய உருவத்திற்கு மாறினான். பலராமன் அரக்கனை கண்டு முதலில் சற்று திடுக்கிட்டான். பின்னர் சுதாரித்து கொண்டு தன் முஷ்டியை மடக்கி கொண்டு
அந்த அசுரனின் தலையை பார்த்து பலமாக குத்துக்கள் விட்டான். பிரலம்பனால் அந்த அடியை தாங்க முடியவில்லை. அவன் தடுமாறினான். அவன் வாயிலிருந்து ரத்தம் கொட்டிற்று. அவன் சீக்கிரமே அலறிக்கொண்டு கீழே செத்து வீழ்ந்தான். அந்த சத்தம் கேட்டு கிருஷ்ணன் மற்றும் மற்ற சிறுவர்கள் அங்கு விரைந்து வந்தனர். அரக்கன் செத்து கிடப்பதை பார்த்ததும் அனைவரும் பலராமனின் வீரத்தை பாராட்டினர். நாளை கண்ணனின் காளிங்க நர்த்தனத்தை பார்ப்போம். அடுத்து வருவது கோலம், நாயன்மார்கள் கதை மற்றும் பிரசாதம். இன்று சுந்தரர் பாடி அருளிய பொன்னார் மேனியனே என்று தொடங்கும் பதிகத்தை பார்க்கலாம். பொன்னார் மேனியனே புலித்தோலை அரைக்கசைத்து மின்னார் செஞ்சடைமேல் மிளிர் கொன்றை அணிந்தவனே மன்னே மாமணியே மழபாடியுள் மாணிக்கமே அன்னே உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே. இந்த பதிகத்தில் ஒவ்வொரு பாடல் முடிவிலும் உன்னையல்லால் இனி யாரை நினைக்கேனே என்று முடிகிறது. மீதி வரிகளை டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் படிக்கலாம். நேற்று மூர்த்தி நாயனரை பற்றி பார்த்தோம். சந்தனம் அரைத்து கொடுக்கும் தொண்டினை செய்து வந்தார். அந்த தொண்டுக்கு இடையூறு வரும் பொழுது அவரால் சும்மா இருக்க முடியவில்லை. தன் கைகளையே அரைக்க முற்பட்டார். அரசுரிமை வந்த பொழுது மற்ற அரசர்களைப் போல் உடுக்காமல் கிரீடம் வைத்து கொள்ளாமல் சிவனடியாராகவே அரசாட்சி புரிவேன் என்று கூறி அரசு செலுத்தினார். சைவம் தழைத்து ஓங்கிட ஒரு துணையாக இருந்தார். இப்பொழுது முருக நாயனார் என்பவரை பற்றி பார்க்கலாம். சோழ நாட்டில் திருப்புகலூர் எனும் தலத்தில் பிறந்தார். நிறைந்த அன்பினால் உள்ளம் உருகி சிவபெருமானை நினைக்கும் சிவனடியார். அவர் திருப்பள்ளி தாமம் பறித்து நியதியாக இறைவருக்கு சாத்தும் பணியை மேற்கொண்டார். அவர் விடியற்காலை எழுந்து நீராடி வெந்நீர் அணிந்து நந்தவனம் செல்வார். அங்கு மலர்கின்ற பருவத்தில் உள்ள மலர்களை பறித்து கூடையில் நிரப்புவார். மந்தாரம், கொன்றை, சண்பகம் முதலிய கோட்டுப்பூக்கள், நந்தியாவட்டம், அலரி, கரந்தை, தும்பை போன்ற நிலப்பூக்கள், மல்லிகை, முல்லை, சம்பங்கி முதலிய கொடிப்பூக்கள், தாமரை, நீலோற்பலம், செங்கழுநீர் முதலிய நீர்ப்பூக்கள் ஆகிய 4 வகை பூக்களையும் பறிப்பார். பின் அம்மலர்களை கொண்டு கோக்கும் கோவை, சுருக்கி கட்டும் இண்டை, இணைத்து கட்டும் மாலை, தண்டிற் கட்டும் கண்ணி, பிணைத்து கட்டும் பிணையல், தொடுத்து கட்டும் தொடையல் என்று மலர்களை 6 வகையான திருமாலைகளாக அமைப்பார். பின் அவைகளை கோவிலில் 6 காலமும் சிவபெருமானுக்கு சாத்துவார். இவ்வாறு செய்யும் பொழுது ஓயாது சிவநாமத்தை உச்சரித்து கொண்டே இறைப்பணியை செய்வார். திருஞான சம்பந்த சுவாமிகள் திருப்புகலூருக்கு வரும் பொழுது முருகன் நாயனார் அவரை வரவேற்று உபசரித்தார். ஞான சம்பந்தரும் இவரை இனிய நண்பராக கொண்டார். அப்பர், சம்பந்தர், திருநீலக்கர், சிறு தொண்டர் முதலிய பல திருத்தொண்டர்கள் இவர் மடத்தில் தங்கியிருக்கின்றனர். இவர் இவ்வாறு இடையராது திருமலர் தொண்டு புரிந்து திருஞான சம்பந்தர் திருமணத்திற்கு சென்று அங்கு எழுந்த ஜோதியில் கலந்து சிவானந்த பெருவாழ்வு பெற்றார். முருகன் நாயனார் குரு பூஜை வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு நம்ம மார்கழி பிரசாதமாக பார்க்க போகிறது தாமரை விதை பாயசம். தாமரை விதை இதுதான் தாமரை விதை. நாட்டு மருந்து கடையிலலாம் நிறையா கிடைக்கும். இப்போல்லாம் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கிறது. இது ஒரு கப் எடுத்திருக்கேன். இது லைட் வெயிட்டாக இருக்கும், ரொம்ப அப்படியே ஹல்காவாக இருக்கும்.
அதனால் இது வந்து 1 கப் எடுத்திருக்கேன். ஒரு 3/4 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். முந்திரி, திராட்சை, பாதாம், பிஸ்தா துருவி வச்சுருக்கேன். ஏலக்காய் கொஞ்சம், நெய், அப்புறம் இதில் வந்து சர்க்கரைக்கு பதில் இப்போ நம்ம கல்கண்டு சேர்த்துக்கலாம் இன்றைக்கி. கல்கண்டு வந்து நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது கல்கண்டில். அதனால் கல்கண்டு போட்டு பண்ணலாம். கல்கண்டு கொஞ்சம் கம்மியாகவே போடலாம். சர்க்கரையை விட நம்ம கல்கண்டு கம்மியாக போடலாம். இப்போ பாலை வந்து முதல்ல காய்ச்சிக்கலாம். இந்த பால் காயத்துக்குள்ளேயும் இங்கே நம்ம வந்து ஒரு உருளியோ ஒரு ஹெவி பாட்டம் குக்கர் அந்த மாதிரி ஒன்று எடுத்து கொஞ்சம் நெய் விட்டு முதல்ல அந்த தாமரை விதையை வறுத்து எடுத்துக்கலாம். மக்கானான்னு சொல்லுவாங்க ஹிந்தியில், தமிழில் நம்ம தாமரை விதை. நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். நிறைய ப்ரோட்டீன், ஃபைபர், டயபெட்டிஸ்க்கெலாம் ரொம்ப நல்லதுன்றாங்க, வெயிட் லாஸ்க்கு ரொம்ப நல்லது. அதனால் வந்து நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். எல்லாத்துலேயும் நன்மையும் இருக்கும் தீமையும் இருக்கும். அதிக அளவு நன்மை தரக்கூடியது இது. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கிறிஸ்பாகிற வரைக்கும் வறுத்துக்கணும். இப்படி கையில் எடுத்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பொடியணும். அப்படி பொடிச்சு பார்த்தா கொஞ்சம் பொடியாக ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். இதை வந்து ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். இதே இதில் பேனில் வந்து கொஞ்சம் நம்ம முந்திரியும் திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். பாதாம் பிஸ்தா அப்படியே கூட நம்ம துருவி வச்சுருக்கிறத ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அடுப்பில் இந்த பால் காய்ச்சின பாலை இதில் விட்டாச்சு. இது கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். கொதிச்ச உடனே கொஞ்சமாக அதில் ஒரு 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 கரண்டி எடுத்து நம்ம கொஞ்சம் குங்குமப்பூ சேர்த்து வச்சுக்கலாம். அப்போ கொஞ்சம் நல்லா ஊறி இருக்கும். சூடான பாலில் கொஞ்சம் குங்குமப்பூ கலந்து வச்சுருக்கேன். நம்ம வறுத்து வச்ச தாமரை விதையில் கொஞ்சம் போல் சும்மா ஒரு 10 இதை எடுத்து கொஞ்சமாக பொடி பண்ணிக்கலாம். ஏன்னா அது வந்து கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும். நீங்கள் வந்து பாதாம் பொடி பண்ணி போட்டுக்கலாம். இல்லை வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது போடணுன்னாலும் நீங்கள் முந்திரியோ பாதாமோ அரைச்சி விட்டுக்கலாம். இதில் இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கிற இந்த தாமரை விதையை சேர்த்துடலாம். இது இப்போ போடும்போது நல்லா பெருசாக இருக்கும். ஆனால் வந்து கொதித்து வெந்தப்புறம் கொஞ்சம் சின்னதாகிடும். அதனால் உங்கள் அளவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ பொடிச்சு வச்ச தாமரை விதையும் கொஞ்சம் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி கொஞ்சம் நேரம் கொதிக்கட்டும். நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக எடுத்து வெந்துருச்சு. சீக்கிரம் வெந்துடும் இது. அதனால் நல்லா இப்படி ப்ரெஸ் பண்ணி பாருங்கள். நல்லா சாஃப்டாகிட்ருக்கும் இது. நல்லா சாஃப்டானோடனே இதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற கல்கண்டு சேர்த்துடலாம். கல்கண்டு வந்து கல்கண்டுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. நல்ல சூடு குறைக்கும். சர்க்கரைக்கு பதில் கல்கண்டு யூஸ் பண்ணுறதும் நல்லது. அதனால் இப்போது கல்கண்டு சேர்த்தாச்சு. நல்லா இன்னும் கொஞ்சம் நேரம் கல்கண்டு சேர்த்தோடனே கொஞ்சம் கொதிக்கட்டும். இப்போ நம்ம பாலில் ஊற வச்சுருக்கிற குங்குமப்பூவை சேர்த்துடலாம். இதெல்லாம் வந்து நம்மளோட ஆப்ஷன் தான். குங்குமப்பூ, பாதாம் இதெல்லாம் சேர்க்குறது. வெறும் பாலில் இதெல்லாம் போட்டு ஏலக்காய் பொடி போட்டு கூட நம்ம பாயசம் பண்ணலாம். இப்போ நம்ம கொஞ்சம் ஏலக்காய் பொடி ஆட் பண்ணிக்கலாம். இந்த தாமரை விதை வந்து நம்ம கிரேவி பண்ணலாம். இல்லை அது அப்படியே வந்து நம்ம கடாயில் பொரிய விட்டு மசாலா போட்டு சேர்த்து பாப்கார்ன் மாதிரி சாப்பிட்லாம். இப்போ கொஞ்சம் முந்திரி திராட்சை ஆட் பண்ணியாச்சு. இப்போ சீவி வச்சுருக்கிற பாதாம் பிஸ்தா அதையும் ஆட் பண்ணிடலாம். நீங்கள் வேறு ஏதாவது சீட் கூட ஆட் பண்ணிக்கலாம். சாரப்பருப்பு, இந்த பம்கின் சீடு, பூசணி விதை இதெல்லாம் கூட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்மளோட தாமரை விதை பாயசம் ரெடி ஆகிடுச்சு. மக்கானா கீர் இப்படின்னு சொல்லுவாங்க. மேலே கொஞ்சம் குங்குமப்பூ, இந்த பாதாம் அதெல்லாம் போட்டு கொஞ்சம் டெக்கரேட் பண்ணிடலாம். குங்குமப்பூலேயும் நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது. எல்லாமே வந்து எது எதில் சேர்க்கணுமோ அந்த இதில் சேர்த்து திட்டமாக சாப்பிட்ணும். அவ்வளோதான். இப்போ துளசியோ வில்வமோ வச்சு சாமிக்கு நிவேதனம் செய்யலாம். सर्वं कृष्णार्पणम्. ओम नमः शिवाय. Thank you for watching.